கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிலும் ஜெர்மன் அரசாங்கத்தின் 100 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் SLGTTI தற்போதைய இயங்குநிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை. இந்நிறுவனம் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது 96 பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது 77ஆக குறைக்கப்பட்டுள்ளதுடன் 2017ஆம் ஆண்டு முதல் இன்று வரை எந்த ஒரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆளணி தேவைப்பாட்டின் 24% மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது. இந்நிறுவனம் 2016-2020 வரை தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் இயங்கி வந்த நிலையில் தற்போதும் இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது CGTTI முறைமை நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இது பயிற்சி நெறிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்த காலப்பகுதியில் வழங்குவதிலும் நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும். குறிப்பாக SLGTTI நிறுவனத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் CGTTI நிறுவனத்தின் பணியாளர் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவதால் அந்த நியமனங்களின் போது உரிய தகமைகளோ ஆளுமை திறனோ கருத்தில் கொள்ளப்படாமை நிறுவனத்தின் நிர்வாக ஆளுமையையும் சுயாதீன இயங்கு நிலையையும் மிக மோசமாக பாதிப்படைய செய்கிறது. கொழும்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் சர்வதேச தரத்திலான பயிற்சி நெறிகளையும் சான்றிதழ்களையும் வழங்குகின்ற உயர்தர நிறுவனமாக உள்ள போதும் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் பலப்பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது. யாரை இலக்கு வைத்து இந்நிறுவனம் ஜெர்மன் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு குழு நிராகரிக்கப்பட்டு வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களே இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள அதேவேளை இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும். 2021ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் விடுதி நிர்மாண பணிகள் உரிய நிதி ஒதுக்கீடின்மையால் இன்றளவும் முழுமைப்படுத்தப்படவில்லை. தற்போது 180 வரையான மாணவர்கள் அந்த விடுதி கட்டடத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ஆளணி பற்றாக்குறைக்கான உடனடி தீர்வாக சகோதர மொழி தெரியாத தமிழ் சிங்கள பயிற்சி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அது புறமொழி பேசும் மாணவர்களிடையே பாடங்களில் புரிதலற்ற தன்மையையும் கற்கை நெறியில் திருப்தி ஈனங்களையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அதன் காரணமாக சில மாணவர்கள் கற்கை நெறியை கைவிட்டு வெளியேறும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன. கடந்த 2025-4-29ஆம் தேதி SLGTTI நிறுவனத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது முறையான மேலாண்மை இன்மையால் ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் இனரீதியான மோதல்களாக மடைமாற்றப்பட்டு CGTTIயில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர். மேற்படி விடயங்கள் சார்ந்து தங்கள் உயர்ந்த கரிசனையை கோருவதோடு இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளும் சேவையும் நமது மாவட்டத்துக்கு தேவையாக உள்ள நிலையையும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளின் தொழில்திறன் விருத்தியை கருதி இந்நிறுவனத்தில் எத்தனை தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் தற்போது பயிற்சி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எந்த அடிப்படையில் பயிற்சி நெறிகளுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் தற்போது என்னென்ன பயிற்சி நெறிகள் நடைமுறையில் உள்ள என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா? வளத்திலும் தரத்திலும் மிகவும் தாழ்நிலையில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட SLGTI நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா? இந்நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலை வரும் பௌதீக வள மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா? இந்நிறுவனம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீனமாகவும் தனித்தன்மையோடும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா? ගරු කතානායකතුමනි ආයතනයට තම ස්වාධීනත්වය අහිමිවීමක් නොවන අතර කොළඹ පිහිටි ශ්‍රී ලංකා ජර්මානු තාක්ෂණික පුහුණු ආයතනයේ යටතේ ශාඛාවක් ලෙස ක්‍රියාත්මක වීම තුළින් මෙම ආයතනයට කොළඹ පිහිටි ජර්මානු තාක්ෂණ පුහුණු ආයතනයට හිමි වී ඇති පිළිගැනීම හා සමාන උසස් පිළිගැනීමක් ලැබෙනු ඇත. මෙතන අපි ඔක්කොමලා දන්නවා ජර්මන් ටෙක් කියන එක
ඉහළ පිළිගැනීමක් තියෙන නිසා අපි හිතනවා මේ සම්බන්ධතාවය තුලින් කිලිනොච්චි වල පිහිටි ආයතනයටත් ඒ පිළිගැනීම අපිට ලබා ගන්න පුළුවන් කියලා. එමෙන්ම වැඩි ශිෂ්‍ය සංඛ්‍යාවකට පිළිගත් පාඨමාලා සාහිත්‍ය ලබා ගැනීමට අවස්ථාව හිමි වෙනවා. දැනට පුහුණුව ලබන දෙමළ සිංහල හා මුස්ලිම් සිසුන් ගණන දෙමළ NVQ level 4 දෙමළ ළමයි there are 63 Tamil students. NVQ level 5 and 6 there are 114, so a total of 177 Tamil students currently studying there. Sinhala students NVQ level 4 there are 186, NVQ level 5 and 6 40, total of 226. Muslim students NVQ level 4 21, NVQ level 5 and 6 25, total of 46. Admission of students to this institution is based on calling for applications, and each course that is offered, the students are admitted according to the placements that are available. When not enough students have applied for these programs, interviews are further called and students are admitted in that way also. When the number of students who have applied for the course exceeds the number of placements available, there is an entrance test that is conducted as well as an interview that is conducted. The courses that are currently offered include automobile technology, automobile technician, agricultural machinery and equipment mechanic, in construction technology, site supervisor, draft person, quantity surveying assistant, food technology, baker, laboratory assistant, mechanical technology, machinist, welder, electrical and electronic technology, electrician, sewing machine mechanic, information and communication technology, computer hardware and network technology, ICT technician, renewable energy and production technology. When this institution was initially set up, there was a intention to set it up as a separate institution.